அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? மேடம் மேடம் நான் அவ்வளவு சொல்லி அந்த அடையார் லேடி காப்பாத்தாம விட்டீங்களே மேடம். சார் அவன்தான் சார். சார் சொல்லுங்க சார். மேடம் அடுத்து நடக்க போற சம்பவத்தை பத்தி சொல்றேன். அந்த நேத்து எடுத்துக்கிட்ட மாதிரி அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம். இல்ல சார் எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி உங்க அட்ரஸ் அண்ட் போன் நம்பர் கொடுங்களேன். மேடம் இதை நான் கடமையா நினைச்சு சொல்றேன். நீங்க என்ன ட்ராக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதைத்தான் சொல்றேன். அந்த இடத்து பார்த்தா மவுண்ட் ரோடு மாதிரி தெரியுது. ஒரு கார் லாரி நேருக்கு நேரம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது. அந்த கார்ல இருக்க ஒருத்தர் சாக போறாரு மேடம். எப்படியாவது காப்பாத்துங்க மேடம் ப்ளீஸ். சார் நீங்க சொல்றது எனக்கு தெளிவா புரியல சார். ஏதோ விஷயம் தெரியுதுன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. சொல்ல வேண்டிய இடத்துல தகவல் சொல்லி நடக்க போற ஆக்சிடென்ட் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ். அடையாறு பெண்ணின் மரணம் பற்றி முன்கூட்டியே அறிவுறுத்திய மருத்துவர் சார் இதே விஷயத்தை அவன் மீடியாக்கும் சொல்லியிருக்கான். என்ன சார் பண்றது? ஸ்ரீனிவாசன் சார் உடனே கிண்டில இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லா சிக்னலையும் அலர்ட் பண்ண சொல்லுங்க. டீம் அலர்ட் கேட்டலா? கிண்டில இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லா ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணுவோம். ஓகே சார். போலீஸ் ஸ்டேஷன் D1 ஸ்டேஷன் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். எவ்வளவு அலர்ட் பண்ணாலும் ஸ்டேஷன்ல யாரும் சீரியஸா எடுக்க போறது இல்ல. பிகாஸ் நானே அதை நம்புற மாதிரி இல்ல. போன் பண்ணவனே கல்பிட்டு இருக்க சான்சஸ் இருக்குல்ல. நீ ஒண்ணு பண்ணு, விக்னேஷ்க்கு போன் பண்ணி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணு. சரி. நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு சிக்னல் அலர்ட் பண்ணுமோ பண்ணலாம். சொல்டா விக்னேஷ் ஆல் ஓகே. மவுண்ட் ரோட்ல மொத்தமா 23 சிக்னல். ஓகே. அதுல ஒரு 8 சிக்னலோட கேமரா மட்டும் தான் நம்ம ஐபி அட்ரஸோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் ரூம் சிசிடிவில கனெக்ட் பண்ணி நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். மாமா என்னமா சீனு வரலையா? எங்க மாமா, அவர் எப்ப பார்த்தாலும் ஏதோ டென்ஷன்லயே சுத்தின்னு இருக்கார். அவனுக்கு எதுக்குமா டென்ஷன்? ஏசில உட்காந்து போன் தானே அட்டென்ட் பண்றான். சரியா சொன்னேன். சரி உங்களுக்கு டீயா காஃபியா? மர்மணபுரம் தகவலை அடுத்து சென்னை அண்ணா சாலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து காவல்துறையினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் போக்குவரத்தை சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை மர்மணவர் குறிப்பிட்டதை போல எந்த ஒரு விபத்தும் நிகழவில்லை. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதையா ஏதோ ஒண்ணு நடக்க அதை ஊதி பெருசாக்குறா மீடியா. தமிழ்நாட்டுல தினைக்கும் தான் ஆக்சிடென்டும் சாவும் நடக்கிறது. நீங்க வேணா பாருங்க, தமிழ்நாட்டுல எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் நான் சொன்னதால தான் நடந்துச்சுன்னு லைன்ல வருவான் பாருங்க. ஃபர்ஸ்ட் காலும் செகண்ட் காலும் ஒரே நம்பர்ல இருந்து வந்திருக்கு. பேரு மகேஸ்வரன். அவன் கொடுத்திருக்கிற அட்ரஸ் கரெக்டான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கால் சிக்கிம் ஸ்டேட் லுங்மால இருந்து, செகண்ட் கால் கேரளா திரிசூர்ல இருந்து வந்திருக்கு. திரிசூர்ல இருந்து சிக்கிம் டு கொச்சின் கனெக்டிங் ஃபிளைட் 24 hours ஆகுது. How it is possible, விக்னேஷ்? ஐஎம்ஏ அரெஸ்ட் பண்ணிட்டு நெட் கால்ல பேசிருப்பான்னு நினைக்கிறேன். அட்டென்ஷன் எவ்ரிவன். மவுண்ட் ரோட்ல இருக்க நம்ம எல்லா கான்ஸ்டபிள்ஸ்க்கும் திரும்ப இமீடியட்டா அலர்ட் பண்ணு. ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும் உடனே நமக்கு சொல்ல சொல்லுங்க. கம் ஆன், கெட் டு வொர்க். பாத்தியால இன்னைக்குதான் மவுண்ட் ரோடு டிராபிக் ஜாம் இல்லாம காலியா கிடக்குது. இதே மாதிரி எல்லா இடத்துலயும் டிராபிக் ஜாம் இல்லாம இருக்கணும்னா இப்படி எவனா கிளப்பி விட்டா தானே உண்டு. பின்ன ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்து கிடம் தொலைச்சுன்னா போலீஸ் மேல இருக்க கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் போயிடும். அதான் போலீஸ் உஷாரா இருக்காங்க. டிஃபன் கேரியரை மறந்துட்டு போனா ஆத்துக்காரி திட்டுவா. விக்னேஷா 10:45 ஆயிடுத்து, நான் கிளம்புறேன். நானும் கிளம்பிட்டேன் சார். விவேக் சார் காலையில நான் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கிற. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இமீடியட்டா கால் பண்ணு. ஓகே சார். சார்